குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு என்னையோட 1 மந்த் கிட்ட ஆகிருச்சு. கொஷின் பேப்பர் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பு அப்படின்னு. அதே நினச்சிட்டு இருந்துட முடியாது இல்லையா? ஸோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு நெக்ஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. வர செப்டம்பர் 28 பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி எக்ஸாம் யாரெல்லாம் எழுத போகிறீங்க அப்படிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தான். பட் இந்த வாட்டி குரூப் 2 நான் எழுதலாமா வேணாமான்னு ஒரே யோசனையில் தான் இருக்கேன். நான் இன்னும் அப்ளை கூட பண்ணலை. ஏன்னா என்னால் இன்னும் இந்த குரூப் 4 எக்ஸாம் விட்டு வெளியே வர முடியல. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா இன்னும் டைம் 1 மந்த் கிட்ட தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னால் போர்ஷன்ஸ் முடிச்சு ரிவிஷன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2026 வர குரூப் 4க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு 6 மாதமாக தாங்க இந்த எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டி போஸ்டிங் வாங்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவேங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறேன்.